ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்காம்மா சமையலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்று நாம் செய்யப்போவது குஸ்கா. எப்படி செய்வதென்று பார்க்கலாம் வாங்கள். செய்முறை: சிறிதளவு எண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டி நெய், ஒரு கரண்டி ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம், எண்ணெய் காஞ்சவுடனே சோம்பு கொஞ்சம் போட்டு சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சேன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை போட்டு தாளிக்கங்க. அது நல்லா செவந்தோடனே அது நல்லா செவந்துருக்கு. எண்ணெய் காய்ச்சி சேலம் வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கம்மா, நல்லா வதங்குது. நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கினோன்னே அதுக்கப்புறம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். நல்லா எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பச்சை மிளகா 3, தக்காளி எல்லாம் ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அதையும் சேர்த்து நன்றாக வதக்கவும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கினோம்னா தக்காளி எல்லாம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா அதையும் போட்டு நன்றாக வதக்கவும். பாருங்கள், நல்லா தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கணும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னே இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசால் பொடி 1 டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா மறுபடியும் வதக்கவும். நல்லா அந்த மிளகா, அந்த கரம் மசாலாம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. நல்லா இதோட நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இந்த 1 டம்ளர் சாப்பாடுக்கு அரிசி எடுத்துருக்கோம். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும்.
பாருங்கம்மா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு அரிசியை போடணும். தண்ணி இல்லாமல் அரிசியை வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா சுத்தமாக அரிசியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு வேணால் பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. குக்கரை மூடி வச்சுட்டு மூடியாச்சு. விசில் வந்து பாருங்கள். விசில் வந்துருச்சு. 2 விசில் விட்டோன்னே அதே சாப்பாட்டு அரிசி தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கம்மா, குஸ்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சோறு நல்லா கிளறி விடவும். உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. நான் வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் போட்டேன், வேறு எந்த அரிசியும் போடல. பாருங்கள், உதிரியாக இருக்குது பாருங்கள். குஸ்கா ரெடி. பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு டிஃபனுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு ஈஸியான வேலை. இருக்கிறத வச்சே செஞ்செல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கங்கம்மா